الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்றைக்கிய சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா வ யர்ஃபஉ பிஹி அத்-தரஜாத். உங்களுடைய பாவங்களை அழித்து உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய விஷயத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டாமா? உடனே சஹாபா பெருமக்கள், பலா யா ரசூலல்லாஹ், ஏன் இல்லை அல்லாஹ்வின் தூதரே, நிச்சயமாக சுட்டிக்காட்டுங்கள் என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் வுதூஉ இஸ்பாகுல் வுதூஇ அலல் மகாரிஹ். மனம் வெறுக்கக்கூடிய நேரங்களிலும் முறையாக சரியாக வுது செய்வது. இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வகஸ்ரத்துல் ஹுதா இலல் மசாஜித். அதிகமாக பள்ளிவாசலை நோக்கி நடந்து செல்வது, காலடி எடுத்து வைப்பது. வத்திவாஉ ஸலாத்தி பஅத ஸலா. ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பார்ப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது அன்பானவர்களே, நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய, நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய விஷயங்களில் ஒன்று, பிடிக்காத நேரங்களிலும் மனம் வெறுக்கக்கூடிய நேரங்களிலும் முறையாக வுது செய்வது. இத்தகைய மழை காலத்திலோ அல்லது குளிர் காலத்திலோ தண்ணீர் ஜில்லென்று இருக்கும் பொழுது அந்த தண்ணீரை தொட்டு வுது செய்வது என்பது பொதுவாக மனம் வெறுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்திலும் முறையாக அவசர அவசரமாக செய்யாமல் முறையாக முழுமையாக நபி அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைப்படி சரியாக வுது செய்தால் இது நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய, நம்முடைய அந்தஸ்துகளை அல்லாஹ்விடத்திலே உயர்த்தக்கூடிய ஒரு நன்மையான காரியமாகும். எனவே பிரத்யேகமாக ரசூல் அவர்கள் இந்த விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த காரியத்தை, அந்த சிறப்பை நாடியவர்களாக, அல்லாஹ்விடத்திலே மகத்தான கூலியை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக முறையாக செய்ய வேண்டும். இந்த குளிர்காலத்திலே, மழை காலத்திலே ஜில்லென்று இருக்கும் தண்ணீரை தொட்டு முறையாக வுது செய்வதை வெறுத்து அதை விட்டுவிடக்கூடாது. சில பேர் என்ன செய்வார்கள், லேசாக ஜில்லென்று இருந்தாலே தயமம் செய்து கொள்வார்கள். இந்த காலகட்டத்தில் அப்படி செய்யக்கூடாது. தயமம் செய்து தொழுதாலும் தொழுகை சேராது. எப்போது தயமம் செய்ய வேண்டும்? தண்ணீரை பயன்படுத்தவே முடியாத ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு வியாதி அல்லது தண்ணீரை பயன்படுத்தினால் தலைவலி வந்துவிடும், ஜலதோஷம் அதிகமாகிவிடும் என்கிற பயம் இருந்தால்தான், லேசான ஜில்லென்று தண்ணீர் இருக்கும் பொழுது அதை தொட்டு வுது செய்வதற்கு மனம் கேட்காமல் தயமும் செய்தால் அந்த தயமும் சேராது, அந்த தயமுமின் அடிப்படையில் தொழுதால் தொழுகையும் ஆகாது. அதிகமான நாம் வசிக்கக்கூடிய பகுதியெல்லாம் அப்படிப்பட்ட தண்ணீரை பார்க்க முடியாது. ரொம்ப அதிகமான ஜில்லென்று ஐஸ் போல் தண்ணீர் இருந்து வெந்நீர் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இல்லாமல் பயணத்தில் இருக்கிறோம். அப்படி இருந்தால்தான் நிச்சயம் தயமுமை நோக்கி போக வேண்டும் தண்ணீரை விட்டு. ஆனால் நாம் வீட்டில் இருக்கும் பொழுதெல்லாம் அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாவிட்டால் வெந்நீர் பயன்படுத்தலாம், அல்லது லேசான ஜில்லென்ற அந்த தண்ணீரையே பயன்படுத்தி மனசு கேட்காது இருந்தாலும் வுது செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த சிறப்பை நாட வேண்டும், மகத்தான கூலியை நாட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒவ்வொரு நன்மையான காரியத்தையும் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய வாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.